ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக். இன்னைக்கு ஊத்துக்கோட்டைக்கிட்ட இருக்கிற சுருட்டப்பள்ளி இந்த ஆலயத்தில் இருக்க பள்ளி கொண்ட ஈஸ்வரர் தரிசிக்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். பெரியபாளையம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுருட்டப்பள்ளி வரப்போகுது. போகிற வழியிலே இங்கே ஒரு சிவாலயமும் அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த ஊத்துக்கோட்டை இதுக்கு அடுத்தது தான் நமக்கு சுருட்டப்பள்ளி வரப்போகுது. அந்த சுருட்டப்பள்ளியில் இருக்க பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் நம்ம பெருமாள் தான் பள்ளிக்கொண்ட நிலையில் பார்ப்போம். ஆனால் இங்கே சிவபெருமான் பார்த்திங்கன்னா சயனித்த கோலத்தில் பார்ப்போம். உலகத்திலேயே சிவபெருமான் சயனித்த கோலத்தில் பார்க்கறது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கோவில் நமக்கு வந்துடும். அந்த இடத்துல இருக்க சிவபெருமானுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு சாபம் காரணமாக அவரோட சக்திகள் எல்லாம் இழந்துடுறாரு. அந்த சக்திகளை மீண்டும் பெறத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அமிர்தம் உண்டா அந்த சக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு. அதன் மூலமாக ஆழகால விஷத்தோட கூடிய அமிர்தம் பார்த்திங்கன்னா கிடைக்குது. அந்த விஷத்தை எப்படி எடுக்கிறதுன்னுட்டு சிவபெருமான் கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விஷத்தை ஒரு நாவல் பழம் மாதிரி அந்த அமிர்தத்துலேருந்து எடுத்துட்டு அவர் அதை எடுத்து சாப்பிட்றாரு. அப்போ அவரோட அந்த தொண்டைக்கு விஷம் போகும்போதே பார்வதி தாயார் பார்த்திங்கன்னா பிடிச்சிடுறாங்க. நீலகண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கழுத்துலேயே அந்த விஷம் தங்கிடுறதால. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுருட்டப்பள்ளி சிவாலயத்தில் விஷம் குடித்ததில் மயக்க நிலையில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருப்பார். அதனால் பார்வதி தாயாரோட மடியில் சயனித்த கோலத்தில் இருப்பார். ரொம்பவே அற்புதமான காட்சி. ஏற்கனவே இந்த ஆலயத்தை பற்றி நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சிவாலயங்கள் நம்ம 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பதிவிட்டிருக்கோம். இப்போ நம்ம போகக்கூடிய இந்த சித்தூர் போகக்கூடிய சாலையில் சாமந்தி பூக்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம். இந்த ஊத்துக்கோட்டையை தாண்டின உடனே தான் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ சுருட்டப்பள்ளி வரப்போகுது. அந்த சுருட்டப்பள்ளி சிவாலயத்தில் தான் சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை குடித்து அது தொண்டையில் நின்று பார்வதி தாயார் காப்பாற்றுறாங்க. 6 மணி போல் மாலை பொழுதில் அந்த நிகழ்ச்சி நடந்ததால் அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா பிரதோஷம் முதல்ல துவங்குச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா சிவாலயங்கள்லையும் பிரதோஷ வழிபாடு ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ நம்ம எல்லா சிவாலயங்களில் பார்க்கக்கூடிய பிரதோஷமாகட்டும், சனி பிரதோஷமாகட்டும், எல்லாத்துக்கும் முதல் காரணம்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சுருட்டப்பள்ளியில் நடந்த இந்த ஒரு சம்பவம் தான். ஸோ பிரதோஷம் பிறப்பிடம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுருட்டப்பள்ளி. ஸோ ஊத்துக்கோட்டை இன்னும் நமக்கு 1 கிலோமீட்டரில் இருக்குது. கோவிலை நமக்கு வரப்போகுது. திருப்பதி செல்லக்கூடிய சாலையில் தான் இந்த ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இந்த சுருட்டப்பள்ளி அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஊத்துக்கோட்டை. நிறைய சிவாலயங்களுக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்குது. அந்த வரலாற்று கதைகளோட இதுவரையும் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பதிவு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே பார்த்திங்கன்னா தகவல்கள், அந்த கோவிலில் இருக்க பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சுருட்டப்பள்ளி ஆலயத்தில் என்ன சிறப்புன்னா, யாருக்குன்னா சொத்து இழந்தவங்க, வேலை இழந்தவங்க, அவமானப்பட்டவங்க, இதை மாதிரி இருக்கவங்க இந்த கோவில் பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்கன்னும் பொழுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப கிடைக்கும். அதுதான் ரொம்பவே தனி சிறப்பு. எல்லாம் இந்த ஊரில் கரும்பு போட்டிருக்காங்க, நெல் பயிர், நல்ல விவசாயம் தான் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நடக்குது. சென்னையை சுற்றி இருக்கிற இடத்துல தான் நிறைய லேஅவுட் போட்டு வச்சாச்சு. இங்கே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கரும்பு விளைவிக்கிறாங்க, வேர்க்கடலை, அடுத்தது நெல் பயிர் எல்லாமே விளைவிக்கிறாங்க. ஊர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. காலையில் இது மாதிரி 7 மணின்னும் போது ஒவ்வொரு
ஒவ்வொருத்தரும் எழுந்து இப்போ தான் வாசல் தெளித்து கோலம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊத்துக்கோட்டையை இப்போ நெருங்கிட்டு இருக்கோம். திருப்பதி போகிற வழியிலேயே இன்னும் நிறைய ஆலயங்கள் இருக்குது. நாராயணவனம், அடுத்தது பார்த்திங்கன்னா சுரைக்காய் சித்தர் ஆலயம், அதுவுமே இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆலயம். இப்போ நம்ம போகிற வழியில் சுரைக்காய் சித்தர் அந்த ஆலயத்தில் சித்தருக்கு வேண்டிட்டு சுரைக்காய் கட்டும் பொழுது நோய்கள் தீரும். அதுதான் ரொம்பவே தனி சிறப்பு. இன்னும் பல ஆலயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம போகும்பொழுது வந்துக்கிட்டே இருக்கோம். முக்கியமாக நம்ம பெரியபாளையம் ஆலயம் பார்த்தோம். அடுத்தது இந்த சுருட்டப்பள்ளி பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் வரும். நம்ம பயணிக்கும் பொழுதே ஒவ்வொரு ஆலயங்களாக பார்க்கலாம். இதுதான் ஊத்துக்கோட்டை ஜங்ஷன். இந்த ஆப்போசிட்டில் நம்ம போகணும் பொழுது அந்த இடத்துல தான் நமக்கு திருவள்ளூர் போகக்கூடிய சாலை வரும். திருவள்ளூர் ரோடு, அதுதான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க இந்த சிக்னலில். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா நமக்கு சுரட்டப்பள்ளி வரும். ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு சுரட்டப்பள்ளி வந்துடும். ஷேர் ஆட்டோ பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு 10 ரூபா கொடுத்தோன்னாவே நமக்கு சுரட்டப்பள்ளியில் விட்டுருவாங்க. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 1/4 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் நிறைய ஷேர் ஆட்டோ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வரீங்கன்னும் பொழுது இந்த நாகலாபுரம் ரோட்டில் பிரதோஷம் அன்னைக்கு வாங்க, ஷேர் ஆட்டோவில் வாங்க. ஏன்னா நம்ம நடக்க கிட்ட தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நடந்துகிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும் தூரம். சின்ன வயசில் வரும்போது நாங்கள் நடந்துட்டோம். இப்போல்லாம் வந்தால் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்டன்ஸாக தெரியும். ஸோ இப்போ நமக்கு கோவிலும் வந்தாச்சு. சாலை மீதே இங்கே ஒரு அம்மன் கோவில் வரும். அதுக்கு அடுத்தது தான் சுரட்டப்பள்ளி கோவில். பள்ளிகொண்ட ஈஸ்வரர் தாயார் பேர் பார்த்தீங்கன்னா மரகதாம்பிகை. அமிர்தாம்பிகைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அமிர்தம் கிடைச்சதால இங்கே இருக்க அம்மனை வந்து அமிர்தாம்பிகைன்னுவாங்க, மரகதாம்பிகைன்னுவாங்க. பள்ளிகொண்ட நிலையில் ஈஸ்வரர் இருக்கிறதால பள்ளிகொண்ட ஈஸ்வரர். இன்னொரு பெயரும் இருக்குது, வால்மீகி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கோவிலை பார்க்கலாம். போகிற வழியிலே இங்கே நிறைய சிவாலயங்கள் வரும். நீலகண்டேஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு சிவாலயமும் வருது. இதே சாலையில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறையவே இருக்குது. நீலகண்டேஸ்வரர் சிவாலயம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்போ வரும்போது நடந்து வந்தாச்சு. இப்போல்லாம் நடந்தால் கண்டிப்பாக நடக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோலேயே வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. நேரம் ஆகுது கோவில் வரத்துக்கு. சனி பிரதோஷம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். அதனால் பிரதோஷம் துவங்கின ஒரு ஆலயம் அப்படின்னா இதுதான். பள்ளிகொண்ட ஈஸ்வரர் தேவஸ்தானம். இங்கேயே பார்த்திங்கன்னா பெரிய மண்டபங்கள்லாம் இருக்குது, தங்குற மாதிரியும் இருக்குது. இந்த ஆலயம் தான். இந்த இடத்துல ஒரு பெரிய நந்தி இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் தான் சுரட்டப்பள்ளி ஆலயம். கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. நீங்கள் பார்க்குற இந்த நந்தி தான் சனி பிரதோஷ மகாநந்தினே பெயர். இது 3 நிலை கோபுரம். உள்ளே பார்க்கும்பொழுது இது ஒரு மகா மண்டபம். இந்த இடத்துல துவார பாலகர்கள்னு எதுவும் கிடையாது. குபேரன் சங்கநிதி, குபேரன் பத்மநிதி, இங்கே துவாரபாலகர்களை அவர்களை தான் பார்க்க முடியும். அடுத்தது இங்கே தட்சிணாமூர்த்தி மனைவியோட பார்க்க முடியும். அது ஒரு தனி சிறப்பு. மரகதாம்பிகை நின்ற கோலத்தில் சிம்மவாகினின்னு அழைக்கப்படுறாங்க. சாலக்கிராம விநாயகர், முருகர் வள்ளி தேவியானோட இங்கே காட்சி அளிக்கிறார். வால்மீகீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக இங்கே காணப்படுறார். கற்பக விருட்சம், காமதேனு இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நம்ம தரிசிக்க முடியும். அது ஒரு தனி சிறப்பு.
பெருமாள் ஆலயங்கள் போல் இங்கே தீர்த்தமும் சடாரியும் மட்டும்தான், திருநீர் கிடையாது. கண்டிப்பாக ஒரு பிரதோஷம் இந்த ஆலயத்தில் தரிசிக்க மறக்காதீங்க. வான்மீக ஈஸ்வரராகட்டும், பள்ளிக்கொண்ட ஈஸ்வரராகட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வரங்களை அள்ளி கொடுப்பார்.